டொனால்ட் ட்ரம்ப். இந்த பேரை கேட்ட உடனே சில பேர்த்துக்கு அமெரிக்க அதிபர்னு தோணும், சில பேர்த்துக்கு இவர் மீது இருக்கிற விமர்சனங்கள் தோணும். சர்ச்சைகளின் நாயகன் அப்படி தான் தோணும். இவர் மீது வச்ச பாலியல் குற்றச்சாட்டாகட்டும், ஆபாச நடிகைக்கு 11 கோடி ரூபாய் பணம் கொடுத்ததாகட்டும், கமலா ஹாரிஸை ஒருமையில் பேசியதாகட்டும், இவர் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடாகட்டும், இவ்வாறு பல்வேறு சர்ச்சைகளுக்கு வித்திட்டவர் அமெரிக்க ஜனாதிபதியாக 47வது முறையாக பதவியேற்றுள்ளார். பதவியேற்பு விழாவிலும் பல்வேறு சர்ச்சைகளுக்கு வித்திட்ட டொனால்ட் ட்ரம்ப்பை பற்றி முழு விவரங்களும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பதவியேற்பு விழாவுக்கு கான்வாய் வாகனங்கள் அணிவகுப்பு போட வெள்ளை மாளிகை நோக்கி வந்த ட்ரம்ப் அமெரிக்க வரலாற்றிலேயே 40 வருடங்களுக்கு அப்புறமா ஒரு மூடிய அரங்கில் பதவியேற்பு விழா நடக்குது. பதவியேற்பு விழாவின் முதல் பகுதியாக 50வது துணை ஜனாதிபதியாக ஜேடி வான்ஸ் அப்படிங்கிறவர் பதவியேற்கிறாங்க. அதுக்கப்புறமா 47வது ஜனாதிபதியாக ட்ரம்ப் வந்து பதவியேற்கிறாரு. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஜான் ராபர்ட் அப்படிங்கிறவர் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்க. பதவியேற்பு விழா முடிஞ்ச உடனே அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அங்கே தான் பல்வேறு சர்ச்சைக்குரிய விஷயங்களையும் பேசுகிறாரு. அதாவது ஜெயிச்சு வந்தோடனே முதல் கையெழுத்துன்னு நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி அங்கேயே கையெழுத்துட்டு சில சர்ச்சைகளுக்கும் வித்திடுறாரு. என்னென்ன விஷயங்கள்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவர் எடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பனாமா கால்வாயை மீட்போம் அப்படிங்கிறாரு. அது என்ன விஷயம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக பனாமா கால்வாய் அமைக்கிறதுக்காக அமெரிக்கர்கள் நிறைய பேர் உயிரிழந்தாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு அமைச்ச அந்த பனாமா கால்வாய் இப்போது சீனாவின் கட்டுப்பாட்டில் இருக்குது. அதை நாங்கள் மீட்போம், நாங்கள் சீனாவுக்கு பனாமா கால்வாயை எப்போவுமே தரலை அப்படின்னு சொல்கிறாரு. இதை அங்கே இருக்கிற அரசியல் விமர்சகர்களும் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன மாதிரி நூற்றுக்கணக்கான அமெரிக்கர்கள் எல்லாம் அதில் இறக்கலை. அதில் இறந்தது 65 பேர். அந்த 65 பேரில் பெரும்பான்மையானவர்கள் கரீபியன்ஸ். அதே மாதிரி அந்த போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 57% அமெரிக்கர்களும், அதாவது அமெரிக்கர்களுடைய அந்த ஷிப்யார்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் மீதி 30% வந்து பார்த்திங்கன்னா தைவான்கிட்டையும் வந்து இருக்குது. ஸோ இதில் எங்கேயுமே வந்து சீனாவினுடைய ஆதிக்கம் இல்லை. இவர் முன்னுக்கு பின் முரணான விஷயங்களை தெரிவிக்கிறத கடந்த 5 ஆண்டுகள் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்போயும் ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா ரெண்டாவதாக இவர் என்ன விஷயம் பேசுகிறாரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அமெரிக்காவினுடைய தெற்கு மாகாண எல்லை, அதாவது தெற்கு மாகாணங்களை ஒட்டி இருக்கிற எல்லைகளில் அவசர நிலையை பிரகடனப்படுத்துகிறேன் அப்படிங்கிறாரு. இது நேரடியாக அவர் எதுக்கு வைக்கிற செக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மெக்சிகோ தான் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு மாகாணங்களுடைய எல்லைப்பகுதியில் ஒட்டி இருக்குது. மெக்சிகன்ஸுக்கு எதிராக வந்து இவர் வைக்கிறாரு அப்படின்னு பார்க்கல. இன்னும் ஒருபடி மேலே போய் ஓப்பனாகவே அவர் சொல்கிறாரு, மெக்சிகோ வந்து அமெரிக்காவினுடைய ஒன் ஆஃப் தி மாகாணமாக இருக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை கடுமையாக விமர்சனம் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜனாதிபதியாக இவ்வளோ பெரிய வல்லரசு நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கிறவர் இந்த மாதிரி ஓப்பனாக இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாங்க. இதுக்கு அப்புறமா இவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, டெரரிசம், அதாவது ஆயுத கலாச்சாரத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வருவேன், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆயுத கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வருவேன் அப்படிங்கிறது. இது மறைமுகமாக எதை குறிக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பல்வேறு போருக்கு காரணமான அமெரிக்காவினுடைய நேட்டோ படைகள் வந்து பின்வாங்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க உலக நாடுகள். ஸோ இவர் வந்து அமெரிக்க ஜனாதிபதியாக அறியப்படுறதுக்கு முன்னாலேயே இவரை வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக தான் அறியப்படுறாரு. ஸோ இவர் வந்து பொருளாதார ரீதியான போர்கள் தான் அதிக அளவில் நடக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி இவருடைய அதாவது பதவியேற்பு உரையிலேயே வந்து இவர் தெளிவாகவே இவருடைய ஆட்சி காலத்தில் பெரும்பாலும் இவர் போரை விரும்புவதில்லை. பொதுவாகவே ட்ரம்ப் எப்படி அறியப்படுறாருன்னா, இவர் வந்து ஆயுத போர் அதிகமாக விரும்ப மாட்டார், பொருளாதார ரீதியான போரை தான் விரும்புவார் அப்படின்னு தான் இவர் அறியப்படுறாரு. அதற்கு தகுந்த மாதிரியே இவருடைய உரையும் இருக்குது. அதுக்கப்புறமா இவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னா, ஒரு நேம் சேஞ்சை பற்றி பேசுகிறாரு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ அப்படிங்கிறத வந்து கல்ஃப் ஆஃப் அமெரிக்கான்னு மாற்றுவேன், பெயர் மாற்றம் பெறும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. இதுவும் வந்து ஒரு சர்ச்சைக்குண்டான விஷயம் அமையுது. இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி இவர் வந்து
பிரச்சாரங்களின் போது சொன்ன மாதிரியே மறைமுகமாக இந்தியாவை தாக்குன மாதிரியே டேக்ஸ் பாலிசியில் வந்து மாற்றம் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் என்ன பொருள்படணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்தியா வந்து அவங்களுடைய பொருளை இறக்குமதி பண்ணுறதுக்கு அதிகப்படியான வரி விதிக்கிறாங்கன்னு சொல்லி பிரச்சாரங்களின் போது நேரடியாகவே குற்றம் சாட்டியிருந்தார். ஸோ அதுக்கான விஷயமாக தான் வந்து இது பார்க்கப்படுது. இந்தியாவுக்கும் அமெரிக்குமான வர்த்தகம் வந்து பார்த்திங்கன்னா $118 பில்லியன் அளவு அப்படிங்கிற அளவில் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் ஏற்றுமதின்னு வந்து பார்த்திங்கன்னா $77 பில்லியன் அப்படிங்கிற அளவில் இருக்குது. இந்தியாவிலிருந்து துணி மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் வந்து ஏற்றுமதி நடந்துகிட்டு இருக்குது. பொருளாதார சந்தையாக இந்தியா விளங்கிட்டு இருக்கு. அதே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய இறக்குமதி வந்து பார்த்திங்கன்னா $41 பில்லியன் அப்படிங்கிற அளவில் பொருளாதாரம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இவருடைய இந்த டேக்ஸ் பாலிசி மாற்ற போகிற அப்படின்னு சொல்கிறது எந்த அளவில் இருக்க போகுது, பொருளாதாரம் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்கப்புறமா இவர் முக்கியமான பாயிண்ட்டுக்கு வர்றாரு. இல்லீகல் இமிகிரேஷன் அப்படிங்கிற ஒரு சர்ச்சையான விஷயத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காருன்னே சொல்லலாம். இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இல்லீகல் இமிகிரேஷன் அதாவது சட்டத்துக்கு புறம்பாக அமெரிக்காவில் குடியிருக்கிறவங்க உடனடியாக வெளியேறணும் அப்படிங்கிறாரு. இவனுடைய முக்கியமான பாயிண்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷனில் இவர் என்ன பாயிண்ட்டாக வச்சார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அமெரிக்கர்களுக்கு வேலையில் முன்னுரிமை அப்படிங்கிறது தான் வந்து இவருடைய முக்கியமான கோட்பாடாகவே இருக்குது. அதன்படி இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வெளிநாட்டிலிருந்து வர்றவங்கனால தான் அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதில்லை அப்படிங்கிறது இவருடைய கருத்தாக இருக்குது. அதனால் சட்டத்துக்கு புறமாக அமெரிக்காவில் குடியிருக்கிறவங்க வெளியேறணும் அப்படிங்கிறாரு. அதில் இல்லீகல் இமிகிரேஷன் அப்படின்னு இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாகவே அமெரிக்காவில் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தை பிறக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த குழந்தை குடியுரிமை வந்துடும். அதுக்கப்புறமா தான் அந்த பேரண்ட்ஸ் வெளிநாட்டுக்காரங்களாக இருந்தால் அவங்க க்ரீன் கார்டு அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்படி இந்த நடைமுறையை அவர் மாற்றுறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த குழந்தைக்கும் இனிமேல் குடியுரிமை கிடையாது, அவரும் முறையாக அப்ளை பண்ணி தான் வாங்கிக்கணும் அப்படிங்கிறாரு. இதை வந்து கடுமையான எதிர்ப்பு கிளம்பி அங்கே இருக்கிற மாகாணங்களில் வழக்கும் தொடரப்பட்டு அந்த வழக்குக்கான தீர்ப்பும் வந்துருச்சு. அந்த நாட்டு நீதிமன்றம் அதுக்கு தடையும் விதிச்சிருச்சு. ஸோ இதுக்கு இந்த இடைப்பட்ட கேப்பில் என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இதற்கு பயந்து நிறைய கர்ப்பிணிமார்கள் அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போய் சிசேரியனுக்கு பதிவு பண்ணுற ஒரு அவல நிலையும் இருந்துச்சு. 7 மாதம் 8 மாதம் 9 மாதம் கர்ப்பிணிகள் கூட சிசேரியனுக்காக பதிவு பண்ண ஒரு அவல நிலையும் அங்கே அரங்கேறுச்சு. இது தேவையற்ற பரபரப்பையும் உண்டு பண்ணுச்சு. ஸோ அதுக்கப்புறமா இவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பொது மன்னிப்பு வழங்கப்படும். அதாவது யாருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, போன எலெக்ஷன் இவர் தோத்தார் இல்லையா, தோத்த உடனே அமெரிக்க நாடாளுமன்றம் அமெரிக்க வரலாற்றிலேயே முதல் முறையாக ட்ரம்ப் ஆதரவாளர்களால் தாக்கப்படுது. ஸோ இது வந்து அமெரிக்க வரலாற்று ஒரு கருப்பு தினமாக இருக்கும். ஸோ அந்த தாக்குதலுக்கு உள்ளாக்கிய அந்த நபர்கள் சிறையில் இருக்காங்க இப்போ 1500 பேர். அந்த 1500 பேர்த்துக்கும் பொது மன்னிப்பு தர்றேன் அப்படிங்கிறாரு. ஸோ இதுவும் வந்து எதிர்க்கட்சிகளால் கடுமையாக விமர்சிக்கப்படுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, இனிமேல் அமெரிக்காவை பொறுத்தவரை ஆண் பெண் அப்படிங்கிற 2 ஜெண்டர்ஸ் தான் இருப்பாங்க. 3rd ஜெண்டர்ஸும் கிடையாது. தன்பாலின ஈர்ப்பாளர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது கேர்ள் பாய் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் வந்து அங்கே குடியுரிமை இருந்துச்சு. அதையும் வந்து இவர் கடுமையாக எதிர்க்கிறது மட்டும் இல்லை, தடையே பண்ணிட்டார். இனிமேல் ஆண் பெண் மட்டும்தான் இருப்பாங்க. இது தேவையில்லாத குழப்பங்களை வழிவகுக்கும். எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி குடியுரிமை வச்சுருக்காங்க. ஸோ அது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ அது வந்து ஒரு தேவையற்ற குழப்பமான நிலையத்தை உருவாக்க போகுது. இது எல்லாத்துக்கும் முன்னாடியே, பதவியேற்பு விழாவுக்கு முன்னாடியே சர்ச்சைகளுக்கு வித்திடுற வகையாக விவேக் ராமசாமி அப்படிங்கிறவரை வந்து பார்த்திங்கன்னா டோஜ் அமைப்புலேருந்து வெளியேற்றுறாங்க. இது வந்து அவருடைய ஃப்ரெண்டு எலான் மஸ்கினுடைய அழுத்தம் காரணமாகத்தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அமெரிக்க பத்திரிகைகள் விரிவாக எழுதினாலும் அதற்கு வந்து விவேக் ராமசாமி வந்து மறுப்பும் தெரிவிச்சிருக்காரு. டோஜ் அமைப்புங்கிறது மிகவும் பவர்ஃபுல்லான அமைப்பு. நம்ம ஊரில் எப்படி அரசியல் ஆலோசகர்கள் இருக்கிறாங்களோ, அரசுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டோஜுங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான அமைப்பு. அது வந்து டொனால்டு ட்ரம்ப்பை சுற்றி முக்கியமான முடிவெடுக்கிறதுக்கு உதவுவாங்க. ஸோ இது வந்து வெள்ளை மாளிகையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இங்கே இருக்கிற விமர்சகர்கள், அமெரிக்காவில் இருக்கிற விமர்சகர்கள் தவிர மற்றவர்களெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரம்ப்பை விட பவர்ஃபுல்லான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் அப்படிங்கிறார். ஏன்னா அந்த டோஜ் அமைப்பினுடைய தலைவர் வந்து எலான் மஸ்காக இருக்கார். ஸோ அதாவது எலான் மஸ்க் தான் வந்து உலகத்திலேயே மிகவும் பவர்ஃபுல்லான ஆளாக மாறிட்டார் அப்படிங்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, வெள்ளை மாளிகையிலிருந்து செயல்படுறதுனால அங்கே தான் வந்து அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸ் அமைப்பான ராவும் நேட்டோவும் அங்கேருந்து தான் செயல்படுது. ஸோ மிகவும் டேஞ்சரான ஆளாக எலான் மஸ்க் மாறிட்டு வர்றாரு. இதற்கு முன்னாடியே வெற்றி கழிப்பில் இவர் அங்கே பதவியேற்பு விழாவின் போது அவங்க மத்தியில் பேசின எலான் மஸ்க் உணர்ச்சி பெருக்கில்
ஹிட்லர்னுடைய புரட்சிப்படையான நாசி இருக்கு இல்லையா, நாசி ஸ்டைலில் இப்படி வணக்க வைக்கிறாரு. அதுவும் வந்து மிகப்பெரிய சர்ச்சையாகுது. அதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேலில் வந்து பார்த்திங்கன்னா எலான் மஸ்கினுடைய உருவமே தலைகளாக தொங்க விட்டுருந்தாங்க. அதையும் நம்ம நியூஸில் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இவங்க வெற்றி கழுப்பில் பண்ணுற ஒவ்வொரு பைத்தியகாரத்தனமும் உலக நாடுகளையே அச்சத்துக்குள்ளாக்கிட்டு இருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதாவது அமெரிக்க ஜனாதிபதியாக ஒருவர் 2 வருஷம் தான் இருக்க முடியும். இது 2வது வருஷமாக இவர் இருக்கார். இவரும் இவருடைய நண்பரான எலான் மஸ்கும் சேர்ந்து என்ன நல்லா பண்ண போகிறாங்கன்னு உலக நாடுகளே ஆச்சரியத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இவர் பதவியேற்கிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பும் வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆபாச நடிகைக்கு 11 கோடி ரூபாய் பணம் கொடுத்ததும் அதற்காக இவருடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அதில் 4 ஆண்டு சிறை தண்டனைக்கான வாய்ப்புகள் இருந்தும் அவருக்கு எந்த விதமான தண்டனையும் விதிக்கப்படலை. ஆக அமெரிக்க வரலாற்றில் ஒரு குற்றவாளி ஜனாதிபதியாகிறது இதுவே முதல் முறை. இது மாதிரி மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர் மிஸ்டர் ஜிபி ஸ்கொயர்.